This morning, remember that God wants to make you special people, shining His light in this world. இந்த காலையிலே இந்த உலகத்தில் அவருடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற விசேஷித்தவர்களாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். Even at this moment, let's look at a life of a person in the Bible who shone his light through an entire crowd. இப்பொழுதும் ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியிலே தான் பெற்ற வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த ஒரு கதாபாத்திரத்தை வேதத்திலிருந்து நாம் கவனிப்போம். A man who followed Jesus and carried his light throughout the world. இயேசுவை பின்பற்றினவராய் உலகம் முழுவதும் அவர் அருளிய வெளிச்சத்தை சுமந்து பிரகாசிக்க பண்ணின ஒரு மனிதன். He is my favorite character from the Bible. வேதத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கதாபாத்திரம் இவர்தான். Turn your Bibles to Acts chapter 6 with me. என்னோடு கூட அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். There we see a person named Stephen. அங்கே ஸ்தேவான் என்றும் பேருள்ள ஒருவரை பார்க்கிறோம். Stephen was a follower of Christ. ஸ்தேவான் கிறிஸ்துவை பின்பற்றின ஒருவர். He simply was filled with the light of Christ and he was filled with the power of God. கிறிஸ்துவின் வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டிருந்தபடியினால் தேவனுடைய வல்லமையினால் சாரமேறின ஒருவராய் அவர் இருந்தார். I love how the Bible portrays Stephen. ஸ்தேவானை வேதம் வர்ணித்து காண்பிக்கிற விதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. We see a characteristics of a person filled with the light of God. தேவனுடைய ஒளியால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒருவருடைய குணாதிசயத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். But in verse 9 we see Stephen had opposition. ஆனால் 9ஆம் வசனத்திலே ஸ்தேவான் பலத்த எதிர்ப்பை சந்தித்ததாக வாசிக்கிறோம். He had enemies. ஸ்தேவானுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள். He had enemies all around him. அவரை சுற்றிலும் சத்துருக்கள் இருந்தார்கள். They began to argue with Stephen saying what you're saying is wrong. ஸ்தேவானே நீ சொல்லுகிறது தவறு என்று அவர்கள் ஸ்தேவானோடு கூட தர்க்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். But my friends, if we look in verse 10, they could not win any argument. ஆனால் என் நண்பர்களே 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய விவாதத்தில் எந்த தர்க்கத்திலேயும் ஸ்தேவானை எதிர்த்து ஜெயிக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். The Bible says they could not stand up against his wisdom or the spirit by whom he spoke. வேதம் சொல்லுகிறது ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. When people see everything right in your life, when people can't find a fault with you, they tend to pick up false witnesses against you. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக சீராக இருக்கும் பட்சத்தில் குற்றமே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வரும் பொழுது உங்களுக்கு எதிராக பொய் சாட்சிகளை எழுப்ப மக்கள் முயற்சிப்பார்கள். They try to create lies against you. உங்களுக்கு எதிராக பல பொய்களை திரிக்க முயற்சிப்பார்கள். But my friends, ஆனாலும் என் நண்பர்களே, when we walk in the light of God, the Holy Spirit of God and His faith come to our rescue. தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் நம்மை பாதுகாத்து தப்புவிக்க வருகிறார்.